Hello friends, welcome back to my channel. நம்மளோட சேனல்ல மீஷோல இருந்து plus size kurti set, plus size maxன்னு சொல்லி வரிசையா பார்த்துட்டே வந்தோம். அந்த வகையில இந்த தடவை நம்ம மீஷோல இருந்து under 300 rupeesக்கு நல்ல ஒரு saree collections தான் பார்க்க போறோம். சோ இந்த saree எல்லாமே நம்ம மீஷோல நார்மலா ஸ்க்ரோல் பண்றப்ப அடிக்கடி வரும். பார்க்க சூப்பரா இருக்கும். பட் இது லென்த் கரெக்ட்டா இருக்குமா? under 300 தான் போட்டுருக்காங்க. நம்ம வாங்குனா செட் ஆகுமா அப்படி சொல்லி நிறைய பேர் யோசிச்சிட்டு இருந்திருப்பீங்க. சோ அந்த மாதிரி sarees தான் வாங்கி இன்னைக்கு நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ண போறேன். இப்போ வாங்க இந்த saree ஓபன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இது மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற saree இதுதான். நான் எல்லா சாரியோட ஸ்கிரீன்ஷாட்டுமே இங்க கொடுத்துறேன். உங்களுக்கு ரேட்டோட இங்க ஷோ ஆயிடும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் saree. ஸோ இந்த சாரியுமே கிட்டத்தட்ட ஒரு 6 months-ஆவே இந்த saree பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுல கிட்டத்தட்ட கலர்ஸ்மே உங்களுக்கு 5 கலர்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த வாரணமாயிரம் ஃபிலிம்ல மேக்னா விண்ணை தாண்டி வருவாயால வந்துட்டு த்ரிஷாலாம் வியர் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி லைட் வெயிட் saree, பட் பார்க்க ரொம்ப என்ஹான்ஸ்டா இருக்கும். ஒரு ஆஃபீஸ் ஒர்க் அந்த மாதிரி போறப்ப. ஸோ அதே மாதிரி தான் நான் யோசிச்சேன் இந்த கிளாத் வந்துட்டு எப்படி வரப்போகுதுன்னு. பட் செம்ம சூப்பரா வந்திருந்தது. அந்த இது இம்பார்ட்டன்டா வந்துட்டு இதுல இருக்கிற லேஸ் ஒர்க் தான். ஸோ இந்த லேஸ் ஒர்க் பாத்தீங்கன்னா இந்த சாரியவே நல்லா எடுத்து கொடுக்குது என்ஹான்ஸ் பண்ணி. ஸோ சாரியில வந்துட்டு நான் வாங்கியிருக்கிறது இந்த மெரூன் கலர். இது மெரூன்னு சொல்லலாம், ஒரு பர்பிள், டார்க் பர்பிள் மாதிரியும் இருக்கு. ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு. நல்ல லைட் வெயிட் தான். நீங்க இதை மஸ்ட் வந்துட்டு நம்ம சிங்கிள் ப்ளீட் விட முடியாது. பட் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இல்லை. நம்ம வந்துட்டு ப்ளீட் வச்சு கட்டுறப்போ இது ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னாலே தெரியும். இதோட கிளாத்துமே ரொம்ப சாஃப்டா இருக்கு. நீங்க டெய்லி வியருக்கு யூஸ் பண்றது, ஒரு டீச்சரா வேலை பாக்குறீங்க, இல்லை ஒரு ஆஃபீஸ் கோயிங்க்கு அந்த மாதிரி டெய்லி ரெகுலர் கம்ஃபர்ட் ஜோனுக்கு இது சூப்பரா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நல்ல சாரி லென்த்தாவே இருக்கு. ஸோ ஹைட்டா இருக்கும்னு யோசிக்க வேண்டாம். நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் ஆல்ரெடி. ஸோ இதுதான் saree. ஸோ saree ஃபுல்லாமே இந்த பிரிண்ட் வந்துடுது. இது கலம்கரி பிரிண்டா வருது. ஸோ இந்த saree பிளவுஸ் ஆக்சுவலாக நான் வந்துட்டு செப்பரேட் பண்ணிட்டேன். ஸோ பிளவுஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளைன் பிளவுஸாக வருது. ஸோ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பிளைன் பிளவுஸ் வித் அதே அந்த ஒயிட் பார்டர் வந்துடுது ஹேண்ட்ஸுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் பிளவுஸ். ஸோ இது கிட்டத்தட்ட கரெக்டாக 1 மீட்டர் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ தாராளமாக இதில் ஸ்டிச் பண்ணிக்கலாம் லைனிங் போட்டு. இந்த பார்டர் வந்திருக்கிறது இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி காமிக்குது உங்களுக்கு. ஸோ இந்த சாரிக்கு என்னோட ரேட்டிங் கேட்டிங்கன்னா 10 out of 8 கொடுப்பேன். குவாலிட்டி பொறுத்தளவு சாரியில் ஒரு பிரச்சனை இல்லை. பட் 2 மார்க் எதுக்கு மைனஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சிங் தான். இந்த லேஸ் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இல்லையா, இது ஒருவேளை எனக்கு வந்த சாரியில தான் இப்படி இருக்கான்னு தெரியல. பட் வந்துட்டு கரெக்டான ஸ்டிச்சிங் இல்லை, கொஞ்சம் எடுத்துட்டு வர்ற மாதிரி இருக்கு. ஸோ சாரி ஓகே தான். பட் இதை நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டு யூஸ் பண்றப்போ இன்னுமே பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் லேஸ்க்கு. ஸோ என்னை பொறுத்தளவு இது வேலிட் தான். 300க்குள்ள வந்துட்டு ஒரு நல்ல சாரி, கம்ஃபர்ட் சாரினா இது ஓகே தான். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற சாரியுமே என்னோட ஃபேவரட் சாரி தான். பட் நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்துருச்சு. அதுதான் இதில் ஒரு பெரிய விஷயம். ஸோ இதுதான் அந்த சாரி. நான் ஜஸ்ட் வியூ பண்ணி பார்த்தப்போ இதோட குவாலிட்டி தெரிஞ்சது நல்லா இருக்குன்னு. ஸோ ஓப்பன் கூட பண்ணல, இப்போதான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ இந்த சாரியுமே பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு பிளைன் சாரி வித் கோல்டன் ஜரியில் வந்துட்டு இது டிசைன்ஸ் வந்திருக்கு. இது வந்துட்டு கான்ட்ராஸ்டான பிளவுஸு. இதோட ஸ்க்ரீன்ஷாட்டுமே ரேட்டோட இங்கே நான் கொடுத்துட்றேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு ஸ்கை ப்ளூ கலர் சாரி. சாரியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் 10 out of 10 கொடுப்பேன். ஸோ அந்த அளவுக்கு குவாலிட்டி. பிலோ 300க்கு வந்துட்டு இந்த மாதிரி சாரி கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான் சொல்லுவேன். ஸோ பாருங்க சாரியோட கலர் பாருங்க. ஸோ ஒரு டஸ்கி டோன் இருக்கவங்களுக்கும் சரி, ஒயிட்டஸ்ட் டோன் இருக்கவங்களுக்கும் சரி செம்மையாக சூட் ஆகும். ஒரு ஃபங்க்ஷனுக்கே நீங்கள் தாராளமாக வியர் பண்ணலாம். அண்ட் மோரோவர் இந்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் இந்த மாதிரி வந்துட்டு ஹேண்டுக்கு தனியாகவும் இங்கே பேக் நெக்குக்கு தனியாகவும் இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்கும், என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். இல்லை நீங்கள் இதுக்கு ஒரு நல்ல ஒரு பிங்க் கலர் ஆரி ஒர்க் பிளவுஸ் அந்த மாதிரி போட்டிங்கன்னா செம்மையாக சூட் ஆகும். பிகாஸ் பிளைன் சாரிக்கு நம்ம நல்ல ஒரு பிளவுஸ் என்ஹான்ஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஸோ லென்த் ஆஃப் த சாரி பார்க்கலாம். இப்போது பாருங்க, சாரி நல்ல ஃபுல்லாக இருக்குது, ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஹைட்டாக இருக்கவங்க கூட தாராளமாக வியர் பண்ணலாம் இந்த சாரியை. எப்போவுமே பிளவுஸ் தனியாக வருதுனாலே சாரி ஆக்சுவலாக ரொம்ப பெருசாக தான் வரும். ஸோ இதை வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக இல்லை, டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. இதை நீங்கள் வந்துட்டு சிங்கிள் ப்ளீட்டாகவே யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ரிச் லுக்கே கொடுக்குது. நீங்கள் ஜஸ்ட் சிங்கிள் ப்ளீட் வச்சிங்கனாலுமே ஒரு ரிச் லுக்கு கொடுக்குது. பட் பிளவுஸ் வந்துட்டு நல்லா கான்ட்ராஸ்டாக யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த சாரிக்கு என்னோட ரேட்டிங் கேட்டிங்கன்னா 10 out of 9. சாரி ஓகே, 100% ஓகே. சாரியோட குவாலிட்டி, சாரியோட கலர் எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் ரிசீவ் ஆயிருக்கு. பட் பிளவுஸோட குவாலிட்டி மேபி இதுதான் 300க்கு இதுவே ஒர்த்து தான் இன்னும். பட் இதில் லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ தேர்டாக பார்க்கக்கூடிய சாரி இதுதான்.
ஸோ இந்த சாரியுமே அப்படிதான், ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னே எனக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் கிடைச்சிச்சு. ஸோ அப்படியே வச்சுட்டேன், டேரக்டா ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், இது வந்துட்டு இந்த காட்டன் மிக்ஸ்டு காட்டன்ல வரும் இல்லையா, அந்த மாதிரி கிளாத்து. பட் நான் அதுல பார்க்கும்போது எனக்கு பியூர் காட்டன் மாதிரி தெரிஞ்சது. பட் இது மிக்ஸ்டு காட்டன் தான். கான்ட்ராஸ்ட் கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ நல்ல ஒரு க்ரீனு, பேஸ்டல் க்ரீனை விட ஒரு நல்ல டார்க் கலர் க்ரீனு வித் வந்துட்டு உங்களுக்கு கிரே கலர் இருக்கு. ஒரு நல்ல காம்பினேஷன். கீழே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி புட்டாஸ் வருது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இந்த கலர் தான் வருது, க்ரீன் தான் வருது. இது வந்துட்டு முந்தி போர்ஷன் தான் இப்படி வருது. ஸோ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீனில் தான் வருது. இதெல்லாம் வந்துட்டு ஒரு நியூடு லுக்காக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஹெவி ஜுவல்லு அல்லது லைட் வெயிட்டான ஒரு மேக்கப் போட்டு போனீங்கன்னா இது சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், இதுவுமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். என்னோட டோன் இருக்கவங்களும் சரி, இல்லை ஒயிட்டர் ஸ்டோன் இருக்கவங்களும் சரி, 2 பேருமே வியர் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கான கலர் தான் இது. ஸோ என்கிட்ட இந்த கலர் சாரீ இல்லவே இல்லை. ஸோ இது நான் பார்த்தனே பிக் பண்ணேன். அண்ட் இதில் வந்திருக்கக்கூடிய அந்த புட்டாஸ் இந்த கீழே தொங்குது பார்த்தீங்களா, அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதில் எல்லோ கலர் கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் முந்தி. இதே மாதிரி இந்த கலரில் வந்துட்டு உங்களுக்கு ப்ளவுஸ். ஸோ கிரே கலரில் முந்தி அண்ட் ப்ளவுஸ் வந்துடுது. அண்ட் பிளைன் ப்ளவுஸ் தான் இது. இதை நீங்கள் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. இது ஜஸ்ட் 3/4 ஸ்லீவ் வச்சு சிம்பிளாக ஸ்டிச் பண்ணாலே இந்த சாரீ காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய சாரீ. ஸோ இந்த சாரியை தான் நான் ஆர்டர் பண்ணிட்டு ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். இதோட குவாலிட்டி எப்படி வருதுன்னு தெரியல, பார்க்க ரொம்ப ரிச்சா இருக்கு. இது வந்துட்டு பிலோ 300க்கு எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிச்சேன். இந்த சாரியை நான் ஷாப்ல எல்லாம் பார்த்துருக்கேன். பட் அதே மாதிரி வருமா, எப்படி இருக்கு குவாலிட்டின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் சாரியோட குவாலிட்டி ஓகே தான். பிகாஸ் கடையில வந்துட்டு 800 அந்த ரேஞ்சில் விற்கிற அளவு இல்லை. பட் பார்த்தா டிஃப்ரென்ஸே தெரியல, அதே சாரி மாதிரி தான் இருக்கு. இது வந்துட்டு இந்த இளம் பிள்ளைல எல்லாம் பார்டர்லெஸ் சாரின்னு சொல்லிட்டு யூடியூப்ல பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த வெரைட்டியான சாரி மாதிரி இருந்தது. பட் அதுல வந்துட்டு காட்டன் ஃபுல்லாவே காட்டன் இளம் பிள்ளைல வர்றது. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா சில்க் தான் மோஸ்ட்லி இருக்கு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. சாரியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஓகே தான். பிகாஸ் 300 ருபீஸ்க்கு இந்த சாரி வந்துட்டு பயங்கரமான ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் சில்க் இது நல்ல ஒரு லுக்கு கொடுக்குது. நீங்க ஆக்சுவலா சாரி வந்துட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கு. பட் அவங்க மடிச்சு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த கசகசன்னு இருக்கிறது மேபி உங்களுக்கு எப்படி ஷோ ஆகுதுன்னு தெரியல. பட் இது பாருங்க, சாரி ரொம்பவே சூப்பரா தான் இருக்கு. இது முந்தி. ஸோ இது ஃபுல்லாவே உங்களுக்கு முந்தி போர்ஷன். பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி பிளைன்ல வருது, புட்டா புட்டாவா வந்துடுது. 2 சைடுமே உங்களுக்கு வித்தவுட் பார்டர்ல தான் வரும். ஸோ உங்களுக்கு வியர் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது ஒரு நல்ல காப்பர் ஜரியில வருது. இப்போ கொஞ்சம் காப்பர் ஜரிலாம் ஃபேமஸா இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி வருது. இதுக்கு வந்துட்டு நீங்க கான்ட்ராஸ்டா பிளவுஸ் போடுறத விட இதுல இருக்க பிளவுஸே, அதாவது பிளைன் பிளவுஸே போட்டாலே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஸோ பிளவுஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு பிளைன் பிளவுஸ். இங்க உங்களுக்கு ஹேண்ட்ஸுக்கு மட்டும் இங்க பார்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு சிம்பிளாக நீங்கள் ஸ்டிச் பண்ணாலே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு டெம்பிள்க்குலாம் வியர் பண்ணிட்டு போகிறப்போ இந்த மாதிரி போடுறது சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு இது ஒர்த்து தான். 300 ருபீஸ்க்கு இந்த சாரீ ரொம்பவே ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த சாரியோட ரேட்டிங் கேட்டிங்கன்னா நான் 10 out of 10 கொடுப்பேன். பிகாஸ் சாரியோட லென்த் நல்லாவே இருக்குது. ஸோ நம்மளே ஒரு 2 மடிப்பு எக்ஸ்ட்ரா வச்சு கட்டலாம். நம்ம ஒரு 1 day ஃபுல்லாக வியர் பண்ணியிருந்தா கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த சாரிக்குமே என்னோட ரேட்டிங் 10 out of 10 தான். ஸோ நெக்ஸ்ட் இந்த சாரீ தான் பார்க்க போகிறோம். இந்த சாரீ வந்துட்டு நிறைய யூடியூபர்ஸ் கட்டி நான் பார்த்துருக்கேன். மீஷோ ஷாரின்னு அடித்தாலே இந்த சாரீ தான் வரும். ஸோ பாருங்க, பார்த்துருப்பீங்க நீங்களும். ஸோ இந்த ஒரு ப்ளூ காம்பினேஷன், இதுலேயுமே நிறைய கலர்ஸ் இருக்குது. இதோட ரேட் எல்லாமே நான் இங்கே கொடுத்துறேன் ஸ்க்ரீன்ஷாட்டாக, நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு சில்க் குவாலிட்டிலாம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த க்ரீன் அதே குவாலிட்டி தான். ஸோ அந்த குவாலிட்டி கொஞ்சம் இது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சாரியோட லென்த் இதுவுமே ரொம்ப லென்த்தாகவே இருந்தது, நல்லா தாராளமான லென்த்ல இருந்தது. ஸோ இதை ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் ஒன் டைம். நான் ஜஸ்ட் வியூ பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ உங்களுக்கு முந்தி போர்ஷன்ல மட்டும் இந்த மாதிரி பிங்க் அண்ட் ப்ளூ காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க எண்டிங்ல மட்டும். ஸோ மற்ற எல்லாமே உங்களுக்கு ஒரு ஷைனிங் சில்கா வந்திருக்கு. ஸோ நல்லா இருக்கும் இது. நீங்கள் பகல் டைமில் வியர் பண்ணுறதுக்கும் சரி, நைட் டைமில் வியர் பண்ணிருக்கிறதுக்கும் சரி ரொம்பவே நல்லாயிருக்கும். லென்த் ஆஃப் த சாரியும் நல்லா இருக்கு அண்ட் பெர்த் ஆஃப் த சாரியுமே நல்லா இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதோட சாரீ முடியுது. அண்ட் பிளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக இந்த பிங்க்ல கொடுத்துருக்காங்க. ஸோ பிங்க்ல உங்களுக்கு பிளவுஸ் வரனால ப்ளூ ஃபுல்லாகவே பாடிக்கு வரனால ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
ஸோ பாருங்கள் ஒரு லைனிங் கொடுத்து தாராளமாக இந்த ஸ்டிச் பண்ணிக்கலாம். கிளாத் குவாலிட்டி எதுவுமே வந்துட்டு குறை சொல்கிற மாதிரியே இல்லை. ஸோ பாருங்கள் இந்த சாரீக்கும் என்னோட ரேட்டிங் வந்துட்டு 10/10 தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நம்ம வாங்குற 5 சாரீஸில் எப்படி 3 சாரீஸ் வந்துட்டு கட்டாயம் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எப்படி இருக்குன்னு தெரியல, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியலன்னு கன்ஃபியூஸ் ஆனேன். நான் போட்டதில் 5 சாரியுமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் வந்துச்சு. ஸோ நான் எதையுமே ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல, நான் என்னோட ஓன் யூஸ்க்கு தான் வச்சுக்க போகிறேன். நல்ல லென்த் இருக்கிறனால நான் ப்ளஸ் சைஸ் இருக்கவங்களும் தாராளமாக வியர் பண்ணலாம். ஸோ நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க நமக்கு வந்து ப்ளஸ் சைஸாக இருக்கும், எனக்கு சாரீ செட் ஆகுமா, பட் எனக்கு வீட்டில் கட்டுறதுக்கு கம்ஃபர்ட்டாக சாரீ வேணும்னா இந்த 5 சாரியில் எந்த சாரீ வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் எல்லாமே லென்த்து பொறுத்தளவு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சாரிக்குமே என்னோட ரேட்டிங் வந்துட்டு 10/10 தான். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்பவே தேங்க்யூ. அண்ட் இந்த நீங்கள் பார்த்த இந்த 5 சாரீஸில் எந்த சாரீ உங்களுக்கு பர்சனல் ஃபேவரட், நீங்கள் மீஷோவில் ஸ்க்ரோல் பண்ணுறப்ப எந்த சாரீ வாங்கலாம்னு நினச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு மீஷோல இருந்து என்ன ப்ராடக்ட் பை பண்ணி வீடியோ வேணும் அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.